உலகத்தில் பூவெல்லாம் உன் போல அழகில்ல, நானும் அம்மாவும் பார்க்காத தெய்வல்ல. தென்பாண்டி மன்னவனோ மூழ்கித்தா முத்தெடுத்தா, தேனியும் அம்மாவோ முழுகாம முத்தெடுத்தா. கண்ணே தெய்வம் கண்டேன் உந்தன் கண்ணே சந்நிதி, உன் முத்தம் பட்டு எச்சில் பட்டா கொஞ்சம் நிம்மதி. சின்ன சின்ன பூவே. என்ன ஒரு அழகான வைரமுத்து அவர்களுடைய வரிகள் இல்லையா? இது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்த பாடலுங்க. நான் எங்கள் அப்பாவை பற்றி தான் பேச போகிறேன். நான் வணங்கும் தெய்வம் என் அப்பா. அவையோர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அப்பாக்களுடைய அன்பு மிகவும் ஆழமானது, சில நேரங்களில் ரொம்ப ரகசியமானது கூட. ஏன்னா அப்பாக்களுக்கு அன்பை வெளிப்படையாக காட்ட தெரியாது. ஆனாலும் சில நேரங்களில் தன்னை மறந்து வெளிப்படையாக காமிச்சிருவாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா எங்கிட்ட எப்போ அன்பை காமிச்சாங்க, நான் அவர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். என்னுடைய ஊர் புதுக்கோட்டை. எங்கள் அப்பா ஒரு லாரி ஓட்டுநர். எங்கள் அப்பா பேர் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் இல்லைங்க, எங்கள் அப்பா ஸ்டாலின். ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். உண்மையான பேர் ராமலிங்கம். எங்கள் அப்பா தான் என்னுடைய முதல் ஆண் தோழன். எல்லாரும் எங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. நீ எப்படி உங்கள் அப்பா கூட இவ்வளவு சகஜமாக பேசுகிற, தோளில் கை போட்டுட்டு போகிற, இந்த மாதிரிலாம் எங்களால் இருக்க முடியலையே அப்படின்னு என்னை பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறைய பேர். எங்கள் அப்பா லாரி ஓட்டுநராக இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியாமலும் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் தான் செஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு விளம்பரப்படுத்தினதே கிடையாது. எப்படி தெரியாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். உதவி என்று வந்தவருக்கு இல்லை என்ற சொல்லை நீ சொல்லி நான் கண்டேன் இல்லை என் அப்பா. எங்கள் அப்பா ரொம்ப இறக்கப்படுவாருங்க. ஒருத்தர் ஒரு குரங்கு குட்டி அதை தாய் குரங்கு விட்டுட்டு போயிடுச்சான். அதனால அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க. கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க, கூட்டு குடும்பத்தில் அதுவும் ஒரு குரங்கை வளர்க்குறது அப்படின்னா எவ்வளவு எதிர்ப்பு வரும். எங்கள் அம்மாவும் எதிர்க்கிறாங்க. ஆனாலும் அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி எங்கள் அப்பா அந்த குரங்கை வளர்க்குறாரு. அதுக்கு குளிப்பாட்டி பவுடர் அடித்து பொட்டு வச்சு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. நகைச்சுவையாக எங்கள் அம்மா கிட்ட கூட சொல்லுவாங்க, நீயும் தான் புள்ள பெற்றிருக்க, இது பாரு எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த குரங்கு போய் எங்கள் அப்பாவோட நெஞ்சில் படுத்துக்கும். நானும் என் தம்பியும் ரொம்ப பொறாமையாக பார்ப்போம். பாரு நமக்கு போட்டியாக வந்துச்சு பாரு அப்படின்லாம். இரக்கம் கூட இரக்கம் கொள்ளும் என் அப்பாவை பார்த்து நீ ஏன் இவ்வளவு இறக்கப்படுற அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு இலகிய மனப்பான்மை. அந்த ஊர் பக்கம்லாம் அந்த சோன் பப்படின்னு ஒன்று இருக்கும். வெள்ளை கலரில் பஞ்சு மாதிரி கண்ணாடி குடுவைக்குள்ளே போட்டு தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போவாங்க மணி அடிச்சுக்கிட்டே. அது எங்கள் தெரு பக்கமும் வரும். நான் அதை தினம்தோறும் வாங்கி சாப்பிடுவேன். அன்னைக்குன்னு அந்த பெரியவர் வரல. நான் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு இதை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு. நான் அடம் கூட பிடிக்கலைங்க. உடனே எங்கள் அப்பா மிதிவண்டியை எடுத்துக்கிட்டு அவர் எந்த தெருக்கள் வழியாக வருவாரோ அந்த இடமெல்லாம் நோக்கி போய் அவர் எங்கே டீ குடிப்பாரோ அங்கே விசாரித்து அவருடைய முகவரியை கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கே போயிட்டார். போய் அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது தெரிந்தது அவருக்கு உடல்நிலை சரியில்லையா, அதனால தான் அவர் வரல. சரி உங்ககிட்ட சோன் பப்படி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வீட்லேயும் ரொம்ப இல்லை, ஆனால் கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பொட்டணத்தில் மடித்து மறுபடியும் மிதிவண்டியை மிதிச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தார். இந்த ஒரு அன்பை, இந்த ஒரு பாசத்தை நான் எப்படி என்னுடைய வார்த்தைகளால் நான் விவரிக்க முடியும்? அன்பை காட்டுறதுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, உணர்வுகளும் செய்யும் செயல் மட்டுமே போதும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக ஓடி அலைந்து திரிந்த அந்த கால்களை நான் தொட்டு வணங்கணுங்க. ஆனால் நாங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கோம் தெரியுமா? நான் ரொம்ப அடம் பிடிப்பேன் எங்கள் அம்மா கிட்ட, ஆனால் எங்கள் அப்பா கிட்ட அடம் பிடிச்சதில்லை. ஏன்னா ஒரே ஒரு பார்வை போதும். எங்களை திட்டியதில்லை, அடித்ததில்லை, முறைத்ததில்லை. அப்படி என்னங்க அந்த பார்வைக்கு அப்படி ஒரு சக்தி இருந்தது? அப்படி அந்த பார்வையில் என்ன ஒரு வசியம் இருந்தது? எங்களை அந்த பார்வை கட்டுக்குள் வைத்திருக்க அந்த பார்வையை தாங்க நான் பார்க்கணும்னு ஆசை. ஆனால் எவ்வளவு தூரத்தில் இருக்கோம் தெரியுமா? நானும் என் பையனை பார்த்து, டேய் தம்பி இதை பண்ணாதடா அப்படின்னு சொன்னேன். உடனே போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிந்தது என் பார்வைக்கு எதிர்மறை சக்தி இருக்கு போல் இருக்கு அப்படின்னு. டாம்பனீஸ் மன்றத்தில் 2 வருடத்துக்கு முன்பு தான் என்னுடைய முதல் மேடை பேச்சு. எனக்கு தெரியாது, நான் பேசுவேனா அப்படின்னே எனக்கு தெரியாது.
எங்கள் அப்பாவுக்கும் தெரியாதுங்க நான் பேசுவேன் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நான் அவரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக மாறு தட்டி பெருமையோட எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. நான் சரியாக பேசலை அப்படின்னாலும் என்னுடைய தோலை தட்டி என்னை தூக்கி விடுவாங்க. அந்த கரங்களை தாங்க நான் தேடிட்டு இருக்கேன். எவ்வளவு தூரத்தில் இருக்கோம் தெரியுமா? உங்களுக்கே தெரியும், நான் என்னுடைய குடும்பத்தின் முதல் பட்டதாரி. பட்டம் வாங்கும்போது இந்த கருப்பு அங்கி போட்டுக்கிட்டு ஒரு கருப்புக்குள்ளே வச்சுக்கிட்டு டிகிரின்ற பேரில் கையில் ஒன்று சுருட்டி கொடுப்பாங்க. ஆனால் அது டிகிரி இல்லை, கையில் சும்மா ஒன்று சுருட்டி கொடுப்பாங்க. நான் என் அப்பாவுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் இதுதான். 2வது புகைப்படம். இது என்னுடைய அப்பா. ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதே புகைப்படத்திற்கு பெரிது பண்ணி பொட்டு வச்சு மாலை போட்டு கும்பிட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கான தூரம் விண்ணுக்கும் மண்ணுக்குமான தூரம். நீ தூணிலும் இருப்பாய், துரும்பிலும் இருப்பாய், நீதான் தெய்வமாகி விட்டாயே. நான் வணங்கும் தெய்வம் என் அப்பா, என் நினைவுகளிலும் என் உணர்வுகளிலும் என்றும் நீங்காமல். நன்றி. அருமையான பேச்சு